ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். 1/4 கிலோ அவரக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இதை நம்ம இப்போவே ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சிடலாம். தாளிக்க தேவையான 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பூண்டு 7-8 பல், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி சிறிதளவு. சரி வாங்க, நம்ம சாம்பாரோட செய்முறையை பார்த்துடலாம். முதல்ல ஒரு குக்கரில் எடுத்து வச்சிருக்க பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்து அதே கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியில் 2 தக்காளியை சேர்த்துட்டு அரை தக்காளியை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போது ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அவரைக்காயை சேர்த்துடலாம். ஓரளவுக்கு வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்ச மீதி தக்காளியை இதோட சேர்த்துப்போம். இதை லைட்டாக வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு தக்காளியை வேக விட்டு மசிச்சு விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சாம்பார் தூளையும் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் வச்ச பருப்பு 4 விசில் வந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மத்தை வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்ச அவரைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் இருக்க கடைஞ்ச பருப்பை இந்த கடாயில் சேர்த்துப்போம். இதை கலந்து விட்டு உப்பை செக் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்காக இன்னொரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்த சேர்த்து பொரிய விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை தட்டி இதோட சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை கொஞ்சோண்டு,
சேர்த்து இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சுவையான ரொம்ப டேஸ்டியான அவரக்காய் சாம்பார் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.